ஆனால் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லி இந்த யாதவ் அர்ஜுன் வந்து பண்ண வேலையினால என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் ஒரே விஷயம், இப்போ தலைவர் யார், கூட்டணி தலைவர் யார் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தலைவரா? இல்லை, எல்லாருமே திரும்ப திரும்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ரசிகர்கள் மேலே தப்பு, மக்கள் மேலே தப்பு, புஷி ஆனந்த் மேலே தப்புன்னு சொல்கிறீங்களே. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு ஒரு ஆள் தான் காரணம். அந்த ஒரு ஆளை பார்க்க வந்ததுனால தான் இவ்வளோ விளைவுகள். பிரியுது பாருங்க, 3 பேர் மும்முனை போட்டி. மும்முனை போட்டி இல்ல, 4 முனை போட்டி. இவர் தனிச்சு நின்றா 4 முனை போட்டி. சீமானெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது. சீமான ஏன் கணக்கில் எடுக்க முடியாது? அவர் 36 லட்சம் ஓட்டு வச்சு 8.2%. விஜய் அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பொதுவான ஒரு விஷயம். பொதுவான ஒரு அரசியல் பார்வை உள்ளவர்களுக்கு தெரியும். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு வரைக்கும் தான் சீமான் அவர்களுக்கான வாக்கு சதவீதங்கிறது இங்க உறுதியானது. 2026 சைசபிள் ஓட்டு வாங்கணும். அப்படி இல்லைன்னா சட்டமன்ற தேர்தலில் நின்று அவர் ஒரு 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏன்னு வெற்றி பெற்று வந்தால் மட்டுமே அந்த கட்சி நிற்கும். குக்கு நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு பரபரப்பான இந்த அரசியல் சூழ்நிலைக்கு இடையில நம்ம இடையே வந்து பேச வந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடி ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அரசியல்ல ஒரு தவளும் குழந்தையா வந்து அதிரடியா அரசியல் பண்ணிட்டு இருந்த தாவேக்கா கட்சி இன்னைக்கு ரொம்ப சைலண்ட் மூடுக்கு போயிருச்சா, எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி பிஜேபியை பயங்கரமா எதிர்த்துக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் திமுக பக்கம் மட்டுமே காட்டுற மாதிரி தெரியுது. பாஜகவை எங்கேயும் தொடர மாதிரியே தெரியலையே. ஒருவேளை சிபிஐக்கு பயந்துட்டாரா, இல்ல பயப்படுற ஆள் தானா உங்க ஆள் விஜய்? அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிறது கேட்குற கேள்வியெல்லாம் உண்மைதான். ஆனால் எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லி இந்த யாதவ் அர்ஜுன் வந்து பண்ண வேலையினால, அதான் யாதவ் அர்ஜுன் தான், யாதவ் அர்ஜுன் பண்ண வேலை என்ன பண்ணாரு, சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஏற்கனவே இங்கே ஹைகோர்ட்டில் இருந்து ஒரு டீம் போட்டிருந்தாங்க விசாரணைக்காக. ஒரு ஐஜி லெவலில் கோர்ட்டிலேருந்து போட்டிருந்தாங்க. அது அவங்க கண்காணிப்பில் தான் அந்த இது போட்டிருந்தாரு. அதை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் போய் பெட்டிஷன் போட, ஏற்கனவே சிபிஐ வேணும்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக பொய்யான கையெழுத்துக்களை வாங்கி இந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு 2-3 கேஸை போட, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கேஸ் போட, ஆக மொத்தம் ஒரு 5 பெட்டிஷன் அங்கே போயிடுச்சு. இந்த 5 பெட்டிஷன் பேரில் விசாரணை பண்ண சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் வந்து சிபிஐ வழக்கு வந்து ஒரு உச்ச நீதிமன்ற ரிட்டையர்டு நீதிபதியுடைய கண்காணிப்பின் கீழே இது நடக்கும் அப்படின்னு சொல்லி சிபிஐ என்கொயரி பண்ணி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுருச்சு. அந்த உத்தரவு வந்த உடனே ஏதோ இவங்களுக்கு வந்து ஒரு பழமொழி சொல்லுவான்ல, மரத்துல இருந்து பணத்தை உதுத்த மாதிரி இவங்க நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா கொண்டாடினானுங்க. அதுல யாருக்கு சந்தோஷம்னா பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் தான் சந்தோஷம். என்ன காரணம்னா, பாரதிய ஜனதா கட்சியில வந்து வம்பா மாட்டிக்கிட்டாரு, இவரு தொக்கா மாட்டிக்கிட்டாரு. அதாவது இது மாநில அரசாவது நேர்மையா என்கொயரி பண்ணோம், அதை ஒரு பிரச்சனை இல்லாம சால்வ் பண்ணி போயிருக்கோம். ஏன்னா அதை விட்டுவிட்டு நீ அங்கே போய் பண்ணதுனால என்னாச்சு, இப்போ இந்த வழக்குகள் எல்லாம் இன்னைக்கு நேற்றுக்கு நடந்த நிகழ்ச்சி தெரியும்ல உங்களுக்கு. பனையூரில் போய் அந்த பஸ்ஸு அளவு இதெல்லாம் இது பண்ணி, அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கை முந்தா நாள் போய் அந்த மீட்டிங் நடந்த அந்த இதெல்லாம் அளந்து அங்கே பக்கத்தில் இருக்கவனுங்கெல்லாம் என்கொயரி பண்ணி இவ்வளோ பண்ணாங்க. பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி நேற்றுக்கு வந்து மறுபடியும் இங்கே பனையூர்லேயும் வந்து எல்லாம் பண்ணி அழுத்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து பொதுச் செயலாளர்கிட்டையும் அவர் நம்ம சிடி இவர்கிட்டையும் என்கொயரி எல்லாம் வேற பண்ணியிருக்காங்க. சரியா? இதெல்லாம் பண்ணி எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு சொல்லி இவன் கொண்டுட்டு போய் யார்கிட்ட கொடுப்பான், சுப்ரீம் கோர்ட்டு ரிட்டையர்டு ஜட்ஜிட்ட கொடுப்பான். யார்? சிபிஐ. அந்த வழக்கினுடையதெல்லாம் வச்சு எழுதி அங்கே கொடுப்பான். அங்கே கொடுத்த உடனே இதில் 100க்கு 100 ஏதாவது ஒரு சிக்கலை இல்லாமல் இருந்தால் கூட இவன் உண்டு பண்ணியே எழுதி கொடுப்பான். அதை கையில் வச்சுக்கிட்டு அதை காட்டி மிரட்டி நீ என்டிஏ கூட்டணிக்கு வா, என்டிஏ கூட்டணிக்கு வா அப்படின்னு சொல்லி இழுத்துருவான். அமித்ஷா உள்துறை அமைச்சர் இருக்காரு, அவர் லேசுப்பட்டவர் இல்லை.
அப்படி மிரட்டி தான் எடப்பாடி பழனிசாமி எனக்கு பாரதிய ஜனதா கட்சியோட நான் கூட்டணி போனதுனால தான் நான் தோற்று போயிட்டேன்னு சொல்லி சொன்ன அவர் 2001 தேர்தலில் போச்சுன்னு சொல்லி பஞ்சப்பாடு பாடிக்கிட்டு இருந்த அவர் தனிச்சு நின்றார் நாடாளுமன்ற 2024 தேர்தலில். அப்போயும் அவர் என்ன சொன்னார், எனக்கு வந்து இனிமேல் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட செத்தாலும் கூட்டணி போக மாட்டோம்னு சொன்னவரை அப்படியாடி சொல்கிற இங்கே வா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை தூக்கி போட்டு இந்த ஃபைலுக்கு என்ன சொல்கிற, நீ அப்பா அம்மா 2 பேரும் உள்ளே போக போகிறீங்கன்னு ஒரு மிரட்டின உடனே வேற வழி இல்லாமல் கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு வந்தார். அதில் என்னன்னா கூட்டணி தலைவராக நான் இருக்கேன், அப்போ தான் எனக்கு மரியாதை இருக்கும், ஓட்டு கிடைக்கும், ஜெயிக்க முடியும்னு சொல்லி அதுக்கு மொத்தம் பெர்மிஷனை வாங்கிட்டு வந்து பண்ணார். ஊராக போய் பிரச்சாரம் பண்ணார். இந்த பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இப்போ கரூர் விஜய் வந்து முளைச்சி வந்தார். முளைச்சி வந்தவர் விறுவிறுன்னு ஒரு பழமொழி சொல்லுவான் பாரு, அதாவது ஒரு விருட்சம் வளர்றது அப்படின்னா நாட்கணக்கில் பெருசாக வளர்ந்துருச்சு, அதை வெட்டவே இயலலை. அந்த அளவுக்கு மரம் வானளாவிய மரமாக வளர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த மரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்னடா வேலை, என்னடா சாக்குன்னு பார்த்துட்டு இருந்தா கரூரில் இயற்கையில் அந்த ஆளுக்கு ஒரு டிபேட்டை உண்டு பண்ணி அதை வந்து சந்தோஷமாக எடப்பாடி கையில் எடுத்து அதுக்கப்புறம் அமித்ஷா கையில் எடுத்து இப்போ வழக்கு டெல்லியில் போய் மாட்டிக்கிச்சு. இப்போ டெல்லியில் மாட்டிக்கிட்டதுனால என்ன ஆக போகுதுன்னா அதை மிரட்டி கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு அவங்க வர வைப்பாங்க. என்டிஏ கூட்டணிக்கு வந்தால் ஒரே விஷயம், இப்போ தலைவர் யார், கூட்டணி தலைவர் யார் அப்படிங்கிறதான் பிரச்சனை. எடப்பாடி பழனிசாமி கூட்டணி தலைவரா நம்மளுடைய மாண்புமிகு ஆகக்கூடிய அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம விஜய் அவர்கள் வந்து கூட்டணி தலைவராங்கிறதான் இப்போ பிரச்சனை. இப்போ விஜய் கூட்டணி தலைவராக இருந்தால் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார். அப்படி எடப்பாடி வெளியில் போனார்னா அதுக்காகத்தான் இப்போ ஓபிஎஸ் ஒரு அணியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஓபிஎஸ், செங்கோடையன், சசிகலா, டிடிவி இவங்களையெல்லாம் வச்சு இதான் உண்மையான அதிமுகன்னு சொல்லி ரெட்டலையை ஒதுக்கீடு பண்ணி இவங்களை உள்ள சீனில் கொண்டுட்டு வந்து இவர் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி, இது அதிமுக, இன்னும் 4-5 சில்லற உதிரி கட்சிகளை எல்லாம் சேர்த்து தேர்தலை சந்திக்கலாங்கிற முடிவு தான் எனக்கு தெரியுது. இதுதான் நடக்குங்கிறது எனக்கு உண்மையாக தெரியுது. ஆனால் எடப்பாடி தலைமை ஏற்று விஜய் போக மாட்டார். இல்லை, இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருப்பாரு, மத்தளத்துக்கு ஒரு பக்கம் அடி, எனக்கு வந்து 2 பக்கம் அடிங்கிற மாதிரி. இப்போ உங்களை மாதிரியான திமுக மூத்த முன்னோடிகள் என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த சிபிஐயை பயன்படுத்தி விஜய் வந்து பிஜேபி பக்கம் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபி தரப்போ அதிமுக தரப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவருக்கு உண்மையிலேயே திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் இருக்க கூட்டணி வந்து சேரணும். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, ஓட்டுகள் எல்லாம் பிரிச்சு, எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் பிரிச்சு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு உதவுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அவர் நிர்மல்குமார் வந்து பேசும்போது என்ன சொன்னார்னா, 1 மாதத்துக்கு முன்னாடி என்ன நிலை எங்க கட்சியில தொடர்ந்துச்சோ அதே நிலை தான் தொடரும், நாங்க தனிச்சு தான் தேர்தலை சந்திப்போமே தவிர நாங்க கூட்டணி போக மாட்டோம் அப்படின்னு அவர் கிளியரா சொல்லிட்டாரு. சரியா? இதுதான் அவங்க கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி. இதுக்கிடையில் வந்து ஆளாளுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு எல்லாம் பேசுகிறாங்க. அதில் வந்து இதெல்லாம் பரப்புரை பண்ணுறது, இதெல்லாம் பேச வைக்கிறதெல்லாம் எடப்பாடி சைடு தான். எடப்பாடி வந்து எப்படியாவது இவங்களை வந்து ஒரு கூட்டணிக்கு கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் எடப்பாடி என்ன பண்ணுறாரு, பாரதிய ஜனதா கட்சி, திரு விஜய், அதிமுக இது 3 ஒன்றா சேர்ந்தால் நமக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஏற்கனவே அப்பயே வந்து பேரம் பேசினாங்க. 70 தொகுதி தர்றேன், துணை முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பேரம் பேசினாங்க. இப்போவும் என்னுடைய காதுக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, துணை முதலமைச்சர் கொடுக்குறோம், உங்களுக்கு நாங்கள் 50 தொகுதி கொடுக்குறோம், எதிர்கட்சி தலைவராகவும் இருக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் பேசுகிறதாகவும் கேள்வி. சரியா? ஆனால் பாரதிய ஜனதா கட்சி என்ன கேட்குதுன்னா, ஒரு மாவட்டத்துக்கு 1 தொகுதி வேணும்னு அவங்களும் டிமாண்ட் பண்ணுறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு 1 தொகுதி அப்படி அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதை என்னன்னா, அவங்க வந்து எப்படி இதை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கங்கிறது போக போகத்தான் தெரியும். அது தேர்தல் நெருக்குவட்டில் தான் இது உண்மை தெரியும். ஆனால் விஜய் வந்து மாட்டிக்கிட்டாருங்கிறது மாத்திரம் தெரியுது. ஆனால் அதே சமயத்தில் வந்து அவருக்கு வந்து இதில் ஒன்றும் பெரிய இது கிடையாது. என்ன கிடையாது, இதனால வந்து விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவங்க சிபிஐ சொன்னால் கூட நீதிமன்றத்தில் வழக்கு போடலாம்ல. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு என்னைக்கு நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து முடிவு சொல்கிறது?
அவ்வளோ ஈஸியாக வந்து சிபிஐ என்கொயரியே வந்து அவ்வளோ சீக்கிரமாக முடியாது. அப்படியே தேர்தலுக்கு முன்னாடி இதை மிரட்டணுங்கிறதுக்காக இவங்க வாங்கி வச்சுக்கிட்டு மிரட்டினா கூட சரி நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் இப்போ தாக்கல் பண்ணுங்கள், நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி எங்கே போய் முகத்தை வச்சுக்கிறோம்? அது அப்படியே நம்ம அந்த அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் நம்ம பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன். அதாவது பாரதிய ஜனதா கட்சி இதை வச்சுக்கிட்டு மிரட்டுன்னு ஒரு பக்கம் நம்ம இருந்தாலும் கூட திரு விஜய் வந்து அவர் வந்து அவ்வளவு நீங்கள் நினைக்கிற மாதிரி லேசான நேற்று பாரு கட்சியில் வேணால் புதுசாக இருக்கலாமே தவிர அவருக்கு வந்து எப்படின்னா அவருக்கு நிறைய சட்டங்களை சொல்லி கொடுக்கறதுக்கும் சட்டங்களை பரப்புரை பண்ணுறதுக்கும் நிறைய ஆட்களை அவர் வேலைக்கு வச்சிருக்காரு, சம்பளத்தை கொடுப்பாரு. இல்லை அப்படி நீங்கள் இப்படி வெளிப்புறமா நீங்கள் இவ்வளோ அவர் விவரமானவர் தெளிவானவர்னு பேசினாலுமே ஒரே ஒரு சம்பவம் தானே அவர் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே முடக்கி வச்சிருக்குது. கரூருக்கு போயிட்டு வந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு அவர் 30 நாளாக முடக்கி போட்டிருக்கு அப்படின்னா அப்போ அன்னைக்கு ஆலோசனை சொல்ல ஆள் இல்லையா? இன்னைக்கு தான் ஆலோசனை சொல்றாங்களா? இல்ல, அவர் தான் சொல்றாருல, நான் வந்து இது எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்து போச்சு, இந்த நிகழ்வு நடந்ததுனால எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு. அந்த ஆலோசகர்கள் எங்க போனாங்க? இப்படி போனீங்கன்னா இப்படி நடக்குங்க, இவ்வளவு கூட்டத்தை கூட்டினீங்கன்னா பிரச்சனை ஆகுங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லாம ஏன் விட்டாங்கன்னு கேட்கிறேன். அவங்க தானே கூட்டத்தை காட்டுறதுக்கே ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஆமா ஆமா, அதுதான். அது வந்து இது வந்து பண்ணது வந்து முழுக்க முழுக்க பொதுச் செயலாளருடைய தவறு தான். இந்த பொதுச் செயலாளர் தவறுனாலதான் இப்ப பொதுச் செயலாளர் கூட ஒருபடி கீழே இறக்கிட்டதாக கேள்வி. சரிங்களா? ஆகையினால இது அது என்ன இருந்தாலும் அது அவங்க உட்கட்சி விஷயம். ஆனா இப்ப இறப்பு ஏற்பட்டதுனாலதான் எல்லாரும் இதை பத்தி பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழல். ஒரு நடிகனை வந்து நீங்க ஒரு செட்டு போட்டு ஒரு பிரம்மாண்டமா கேமரா வச்சு 40 கேமரா வச்சு நீங்க பிரம்மாண்டமா காட்டலாம். அதையே நீங்க நிஜத்துல காட்டுங்கும் போது அவ்வளவு பிரச்சனை வருங்கிறது தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? இல்ல, அது அவருக்கு தெரியல. யாருக்கு தெரியல? விஜய்க்கு தெரியல. அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு, அவன் ஒரு தத்தி, அவருக்கு எதுவும் தெரியாது, அவன் சுத்தி இருக்கிறவன் தான் அவருக்கு எடுத்துக்கிட்டு இருக்கானா அப்பா பேட்டிலேயே சொல்றாரு இல்லையா? ஆமா, அப்பா சொல்றாரு, எஸ்எஸ்சி சொல்றாரு, என் பிள்ளைக்கு ஒன்னும் தெரியாது. அவரு கூட இருந்த சிடி அந்த இவர் சொல்றாரு, எஸ்டி செல்வகுமார் முன்னாள் பிஏவா இருந்தவர் சொல்றாரு, அது ஒரு தத்தி குழந்தை, அந்த குழந்தைக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் அது உண்மையிலான்னு கூட விசாரிக்காது, ஆமாங்க அப்படின்னு நம்பும் அப்படிங்கிறாரு. சோ ஓகேவா? இன்னொன்னு, யாராவது மேல போய் அவர் நீங்க போய் அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா, புஷி ஆனந்த பத்தியோ இல்லைன்னா ஆதவ அர்ஜுனை பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, புஷி ஆனந்தே சொல்லுவாங்க, காமாட்சி நாயுடு வந்து உங்களை பத்தி ஏதாவது தப்பா சொல்லிட்டு இருக்காரு, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு பாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு தலைவன், இந்த மாதிரியான ஒருத்தன் வந்து எப்படி தலைவனுக்கான தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். நீங்க அரசியலுக்கு புதுசு தானே கண்ணு, கொஞ்சம் போக போகத்தான் அந்த அரசியல் நேக்கு போக்கெல்லாம் தெரியும். அதுக்கு 50 பேர் சாவணுமா? இவரு அரசியல் கத்துக்கிறதுக்கு 50 பேர் சாவணுமா? செத்து முடிஞ்சு போச்சு இல்ல, இனிமே அதை பத்தி எதுக்கு ஆபரேஷன் பண்றீங்க? அதான் ஆபரேஷன் போஸ்ட்மார்டம் பற்றி தான் அனுப்பிச்சாச்சு இல்ல, அதுக்கு பற்றி எல்லாம் காலை விழுந்து கையில விழுந்து மன்னிப்பு கேட்டாச்சு, 20 லட்சம் பணம் கொடுத்தாச்சு, இனி உங்களுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு. காலில் விழுந்தாருங்கிறத நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தனோ பார்க்கலையோ, தகவல் வெளியில கசிஞ்சிருக்குல்ல, அங்க போனதுல ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பம் இல்ல, அங்க போன 28 குடும்பம் அதே மாதிரி ஒரே கோரஸ்ல பேட்டி கொடுக்குது. அப்ப அது சந்தேகத்தை கிளப்புதா இல்லையா? நீங்க அந்த இடத்துக்குள்ள கேமராமேன் அலோவ் பண்ணல, பத்திரிகையாளர் அலோவ் பண்ணல, போனுக்கு அலோடு கிடையாது அப்படின்னா அங்க நடந்த சம்பவம் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் தடுக்கிறீங்க இல்லையா? அப்ப எப்படி வந்து அவங்க வந்து பேட்டி கொடுக்குறீங்க, அனுமதி கொடுக்குறீங்க? அப்போ நீ காலில் விழாத மாதிரியும் காலில் விழுந்தது மாதிரி வெளியில போய் சொல்லுங்கிறதால அது ஒரு சீப்பான. சரி, அது இருக்கலாங்கன்னு அவங்க ஒரு விளம்பரம் கூட இருக்கலாம், அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை. விஜய் அதே தப்பதான் திரும்ப திரும்ப செய்தாருன்னு சொல்றோம். விளம்பர வெறியில தான் அவர் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறாரு, மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருது. மறுபடியும் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஆட்களை வச்சு விளம்பரம் பண்றாரு, ஆதவர்ஜினை வச்சு விளம்பரம் பண்றாங்கிறது தான் இங்க பிரச்சனையே. அதையே நீங்க வந்து பேச மாட்டேங்கன்னு கேட்கிறேன். விஜய் தம்பி செய்யறது தப்பு, நியாயமா இருப்பா, நீ செய்யற சின்ன சின்ன விஷயத்த கூட விளம்பரம் பண்ணி மக்களை பிரச்சனைல உண்டு பண்ணாதன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லையே, அந்த ஆலோசனை சொல்ல ஆள் இல்லையே. இல்லை கண்ணு, அதாவது இப்போ வந்து அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு இறந்து போனப்போ உடனே நேரடியாக போய் அவங்க குடும்பத்தை பார்த்து விசாரிச்சாரு. மதுரையில் போய் அந்த பையன் போலீஸ் கஸ்டடியில் அடிச்சு கொண்டு அஜித் குமார் மரணத்தெல்லாம் போனார். அது மாதிரி இவர் நேரடியாக வந்து அந்த ஊரில் அந்த குடும்பத்துகளில் போய் விசாரிச்சுட்டு வந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனை அதோட ஓஞ்சு போயிருக்கும், இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் பூதகரமாக வந்திருக்காது. அது வந்து போக விடாம இவரை வந்து தடுத்தது எந்த அமைப்பு, யாருங்கிறது தான் இன்னும் எனக்கும் புரியாத புதிர். சரியா? அது அவர் போயிருந்தாருன்னா இவர் பாட்டு தனியாக அவர் பாட்டு காரை எடுத்துக்கிட்டு ஃப்ளைட்டில் ஏற வேண்டியது, காரை இறங்க வேண்டியது, அவர் கூட தான் பாதுகாப்பு இருக்குல்ல, அந்த பாதுகாப்பு மாத்திரம் வச்சுக்கிட்டு அவர் போய் பார்த்துட்டு வர வேண்டியது தானே.
விளம்பரம் இல்லாம போய் பார்த்து விசாரிச்சுட்டு வர்றதுல என்ன கண்ணு இருக்கு? அது அவங்க கட்சி அந்த மாவட்ட செயலாளர் மாத்திரம் வண்டியில வச்சுக்கிட்டா அவன் ஒவ்வொரு வீட்டையும் காட்ட போறாரு. அவர் அந்த வீட்டுகளில் போய் கேட்டு வந்திருக்கலாம். சரி, எதுவும் நடந்து முடிஞ்சு போச்சு. பட் அவர் ரொம்ப மன வருத்தத்துல தான் இருக்காரு. ஆகையினால அவர் இப்போ எல்லா அறிக்கையும் கொடுக்குறாரு. இப்போ இந்த நெற்கதிர்கள் இதெல்லாம் வந்து நெல் எல்லாம் கதிரானதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டார், முளைத்ததுக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயம்புத்தூர் சமாச்சாரத்துக்கும் நான் போராட்டம் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் பேச வர்றாரு. வரட்டும் கண்ணு. நான் என்னென்னா, புதியன பூதலும் பழையன கழிதலும் பழமொழி சொல்லுவாங்க. வரட்டும், புதுசா வரட்டும். வந்தா தானே கண்ணு நல்லது கெட்டது தெரியும். வராம வீட்டுக்குள்ள இருந்தா ஒன்றும் தெரியாது. இல்ல தப்பா வர்றாரு, அதான பிரச்சனை. தப்பா வர்றாருன்னாக்க புதுசு தானே. நான் என்ன சொல்றேன், ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிட்டு வர்றோம். அந்த பொண்ணு 20 வருஷமா அவங்க அப்பா அம்மா வீட்டில் சுதந்திரமா வாழ்ந்த பொண்ணும். இப்ப கணவன் வீட்டுக்கு வந்த உடனே இங்க மாமியார், மாமனார், கொழுந்தியார், நாத்தனார் இவங்க எல்லாம் அவங்களோட மிங்கிள்ட் ஆகுறது. உடனே மிங்கிள்ட் ஆக முடியாது இல்லையா? ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஒரு குழந்தை குழந்தை பெத்தான்னா தான் அதுக்கப்புறம் தான் அந்த குடும்பத்துல பாச உணர்வுகள் வரும். அந்த குடும்பத்தோட குடும்பமும் ஒன்ற முடியும். ஒரு பெண்ணுடைய திருமணத்திலேயே இப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி பல லட்சம் ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகர் அவருக்கு எப்படி இருக்குங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. நான் என்ன சொல்றேன், விஜய் நல்லவரா வல்லவராங்கிறதுக்கு எல்லாம் கொஸ்டின். இப்போ இவருக்கு இருக்கக்கூடிய ரசிகர்களை அவர் தொண்டர்களா மாத்திக்கிட்டு வர்றாரு. அது மெல்ல மெல்லத்தானே மாறும். ஒரே நாளையில மாத்திர முடியாது. இல்லை இப்போ தொண்டனா இருந்தா சொல்ற பேச்சை கேட்டுட்டு பின்னாடி வராதுன்னா வரமாட்டான். அவன் அத்தனை பேரும் வந்து கார்ல அடிபட்டு 2-4 பேர் மோட்டர் சைக்கிளில் வந்து அடிபட்டு கீழே விழுகிறான். அதுக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கு அந்த டிரைவர் மேலே. அந்த வண்டியை சீஸ் பண்ணி பெயிலில் விட்டுருக்கு. இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் தானே. இப்போ நமக்கு தொண்டனாக இருந்தால் தலைவர் சொன்னார்னா கடும் நடவடிக்கை எடுப்பார்றா, அதனால நம்ம போகக்கூடாதுன்னு நினைப்பான்ல. இவன் ரசிகராக இருக்கிறதுனால அவன் அதை உஃப்னு ஊதி விட்டு வர்றான். இதெல்லாம் உண்மை. அவன் அந்த மனநிலை இருக்கான், ஓகே. பட் அந்த தலைவராக இருக்கக்கூடிய என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் போனார் அப்படின்னா இவ்வளோ பெரிய கூட்டங்கள் அசம்பிள் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. அதை அப்படி பிரித்து செக்ரிகேட் பண்ணி அதை அரசியல் பண்ணலாம் இல்லையா? இன்னைக்கு நான் மதுரைக்கு வரேன், மதுரையில் உள்ளவங்க வாங்க என்னை பாருங்க. நாளைக்கு தஞ்சாவூர் வரேன், தஞ்சாவூர்ல இருக்க மக்கள் என்னை வந்து பாருங்க, பேசுவோம். அப்படிங்கிறத விட்டுட்டு 7 டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாத்தையும் ஒன்னா கூட்டு, சின்ன இடமா பெரிய இடமா நம்மளை அப்படி மாசா காட்டணும், அப்படி பெரிய நாம தான் பெரிய அதிமேதாவி மாதிரி காட்டுறதுக்காகத்தான் இவ்வளவு விளைவுகளும் வருது. அஜித் அவர்கள் தெளிவா சொல்றாரு. விஜயை வச்சுதான் சொல்றாரு. அதாவது ஒருத்தனை கூட்டத்தை சேர்த்து கெத்து காட்ட நினைக்கிறது பெரிய மனநோய். அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, நான் என்னுடைய கோட்பாடு கூட அதுதான். இப்போ ஏற்கனவே மதுரையில் ஒரு மாநாடு போட்டாரு. இப்போ இங்கே இதில் வீரவாண்டியில் போட்டாரு, விக்கிரவாண்டியில். அது மாதிரி கூட இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பொதுக்கூட்டம். அதான் சொல்றேன். மாவட்டத்தில் ஒதுக்குப்புறத்துல ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டால் யாருக்குமே அந்த ஊரில் இருக்கவங்களுக்கும் வெளியில் இருக்கவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சாயந்தரமா நீங்கள் போகலாம். ஒரு 4 மணிக்கு போனாக்க ஒரு 5 மணி 6 மணிக்கு பேசி முடிச்சிட்டிங்கன்னா எல்லாம் கலந்து. இங்கே பேச போகிறது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான். மற்றவங்கெல்லாம் பேசினாலும் கூட ஒரு மணி நேரம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஒரு 2 மணி நேரத்தில் அவங்க பாட்டு கலைஞ்சு போயிடலாம். அது வந்து இப்போ அரசாங்கம் வந்து அதுக்கு இப்போ எதிர்கட்சி தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு இதெல்லாம் எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கலந்து ஆலோசிக்க போகிறாங்க. இந்த மாதிரி தேர்தல் பரப்புரையில் அதாவது இந்த ரோடு ஷோவை வந்து தடுத்துறணுங்க. ரோடு ஷோ இப்போதைக்கு அது ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது சட்டப்படி யாருக்கும் அனுமதி கிடையாது. ரோட் ஷோ இல்லாமல் அங்கங்கே அந்தந்த ஊருடைய அவுட்டரில் பொட்டலில் ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டுக்கலாம். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனையே இல்லை. சரியா? ஊர்வலமாக போய் தேர்தல் பரப்புரையும் போது ஒன்று அது மாதிரினா அது வேற விஷயம். தேர்தல் பரப்புரை இந்த கடைசி நாள் ஒன்று வரும். அந்த நாளையில் வந்து ஓட்டு கட்டிக்கிட்டே போவாங்க. அப்போ வந்து இந்த இது எங்கேயும் நின்று பேச மாட்டாங்க. அவங்க பாட்டு போயிட்டே தான் பேசிக்கிட்டே போவாங்க, கையை கட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் அது வேற விஷயம். இப்போ பீகார்ல எல்லாம் நேற்றுக்கெல்லாம் பார்த்தேன், ரொம்ப இதாக நடந்துச்சு. அது மாதிரி இருக்கணும். அதாவது பீகார்ல எல்லாம் நேற்று கடுமையான கூட்டம். வேற ஒன்றும் வேண்டாங்கன்னு, நம்ம இப்போ கந்த சஷ்டி விழா நடந்துச்ச திருச்செந்தூர்ல எவ்வளவு கூட்டங்கிறீங்க. எள்ளு போட்டா எள்ளு எடுக்க முடியாது, அவ்வளோ பெரிய கூட்டம். ஒரு அசம்பாவிதம் நடக்கல. அத்தனை லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் வந்ததாக சொல்றாங்க. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடக்கலைன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் கட்டுப்பாடோட இருக்காங்க யோசிச்சு பாருங்க. ஏன் இங்கே அந்த கட்டுப்பாடு இல்லை? இதே மக்கள் தானே அங்கேயும் இருக்காங்க. அவங்க அந்த கட்டுப்பாடோட இருக்காங்கல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த தெய்வ பக்தி. அந்த பக்தி இருந்ததுனால அவங்க கரெக்டா அதை மெயின்டைன் பண்றாங்க.
இங்கே அந்த பக்தி இல்லை. இது வந்து ஒரு தலைவர், ஒரு நடிகர், அவரை பார்க்கறதுக்காக இப்படி ஒரு குழுமா அடிச்சு பிடிச்சி ஓடுறது. ரெண்டாவது வந்து அந்த பஸ்ஸு உள்ளே கிழிச்சிக்கிட்டு உள்ளே போச்சு பாருங்க, அதுதான் பிரச்சனையேங்கிறாங்க எல்லாருமே. அவங்க சொல்லியிருக்காங்க, காவல்துறை வந்து நீங்கள் இங்கேயே வண்டியை நிப்பாட்டி இங்கேருந்து பேசுங்கன்னு இருக்காங்க. இல்லை நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு தான் போவோம்னு சொல்லி போனதில் இந்த பக்கம் இந்த விலகுனதில் இந்த பக்கம் கூட்டம் விலகுது, இந்த பக்கம் கூட்டம் விலகுது. அதில் நெரிசலில் தான் அந்த அவ்வளவு பிரச்சனைகள். இப்போ அது அஜித் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு விஜய் மட்டும் காரணம் கிடையாது, விஜயும் ஒரு காரணம் அப்படிங்கிறாரு. விஜய் மட்டும் காரணம் கிடையாது, நம்மளும் தான் காரணம், சமூக பொறுப்புணர்வு இல்லாததான் காரணம் அப்படிங்கிற. உண்மைதான், அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. சமூக, அதாவது ஒவ்வொரு குடிமக்கனுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம போறோமே, இவ்வளவு கூட்டங்கள் இருக்குமே அப்படிங்கிறது. 1.5 வயசு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போறான், அந்த குழந்தைக்கு என்ன இல்ல கண்ணு. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, நம்ம வந்து சென்னையில வந்து விமான சாகச காட்சிக்கு வந்தாங்க. அப்ப அந்த நெரிசல்ல தண்ணி இல்லாம கீழே வந்து 4-5 பேர் இறந்து போயிட்டாங்க. இது கூடவா தெரியாது இந்த மக்களுக்கு? இந்த மாதிரி கூட்டங்கள் போனா இந்த மாதிரி கூட்டங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதுல இன்னொன்னு என்னன்னா, புசி ஆனந்த் மிகப்பெரிய ஒரு தவறை பண்ணிட்டாரு. என்ன பண்ணாருன்னா, அவரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, அங்க 12 மணிக்கு விஜய் தலைவர் இங்க வருவாருன்னு பேசுறாரு. அதுதான் தப்பு. 12 மணி அவர், ஏன்னா 3 to 10 தான் டைம். ஆனா அவர் 12 மணிக்கு வருவாருன்னு சொன்னதுனால எல்லாம் 8 மணி 9 மணி 10 மணிக்கு இங்க வந்து குழுமிட்டாங்க. அதுதான் விஷயம். அதனாலதான் இந்த இழப்பு. இல்ல எல்லாருமே திரும்ப திரும்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ரசிகர்கள் மேல தப்பு, மக்கள் மேல தப்பு, புஷி ஆனந்த் மேல தப்புன்னு சொல்றீங்களே. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஒரு ஆள் தான் காரணம். அந்த ஒரு ஆளை பார்க்க வந்ததுனாலதான் இவ்வளவு விளைவுகள். சார், நீங்க எல்லாமே விஜய் மேல குற்றப்பத்திரிக்கை வாசிக்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. விஜய் வந்து அவரை கூப்பிட்டாங்க, போறாரு, அவ்வளவுதான். அவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை பண்ணல. ஆர்கனைஸ் பண்ணதை அந்த மாவட்ட செயலாளர். இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, சார் கூட்டம் கம்மியா இருக்கு சார், மெதுவா வாங்க சார். மெதுவா எவ்வளவு 100 பேர் இருந்தாலும் அவனுக்காக நான் வர்றேன், 10 பேர் இருந்தாலும் அவனுக்காக வர்றேன், அவன் எனக்காக தானே வர்றான், நம்ம அடுத்த இடத்துல போய் அடுத்தவனை பாத்துக்கலாம்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு, கூட்டம் வரட்டும். கண்ணா, அது நமக்கு தெரியாது கண்ணா. அப்படித்தானே அங்க என்ன அர்த்தம்? அவ்வளவு கூட்டம் சேருதுன்னா அங்க அதான அர்த்தம். நீங்க சொல்லணும், ஒரு நல்ல தலைவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு அசம்பாவிதம் நடங்காம முன்னேற்பாடோட வருமுன் காப்புங்கிறது மாதிரி தான் யோசிக்கணும். டைமை வந்து கீப்பப் பண்ண ஆரம்பத்திலே இல்லை. அவர் வீட்டில இருந்து கிளம்பும் போதே அங்கே வந்து 8:30 மணி கொடுத்தது நாமக்கல்ல. ஆனால் இவர் வீட்டை விட்டு கிளம்புனதே 8:30 மணி. அதுக்கப்புறம் அங்கே ரயில்வே இதுக்கு ஃப்ளைட்டுக்கு போய் ஏறும்போது மணி 9:30. 9:30லேருந்து அங்கே போய் சேர்ந்தது 10:30 மணி. அங்கேருந்து போனது 11:30 மணி. 11:30 மணிக்கு அங்கேருந்து பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போனாக்கா எப்படி 12 மணிக்கு போக முடியும்னு இவங்க அந்த திட்டமிடல் வேண்டாமா? அந்த திட்டமிடல் இல்லாதனால தானே இந்த பிரச்சனை. 7 மணி நேரம் அங்கேருந்து போயிருக்கு வண்டி. அப்போ எவ்வளோ பைத்தியக்காரத்தனம் பாருங்க. இதெல்லாம் அதான் சொல்கிறேங்கண்ணா. அதாவது வந்து சரியான திட்டமிடலில் நடந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் வருங்காலத்தில் வந்து இதை ஒரு படிப்பினையை எடுத்துக்கிட்டு திரு விஜய் அவர்கள் வந்து நல்லதொரு அரசியல் கட்சியாக நல்ல இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையோட செய்யணும்னு தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அது திமுகவோட இணைஞ்சு செஞ்சாருன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். திமுக இல்லாமல் மற்ற கட்சிகளோட சேர்ந்து செஞ்சாலும் சரி, இல்லை அவர் தலைமையில் நினைச்சாலும் சரி, யார் தலைமையில் இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் இந்த விஜய் இல்லை, இந்த எடப்பாடி இல்லை, இந்த பாரதிய ஜனதா யாரை வந்தாலும் நாங்கள் சந்திக்கிறதுக்கு எங்கள் கூட்டணி தயாராக இருக்குது. எங்கள் கூட்டணியை பொறுத்த மட்டும் எந்த விதமான விரிசல் கிடையாது. ஆனால் நாங்கள் எங்கள் வழியில் நாங்கள் போயிட்டுருக்கோம். தேர்தலில் வெற்றிங்கிறது தான் எங்களுடைய இலக்கு. இன்கேஸ் நாங்கள் வெற்றி பெறலைனாலும் அதை பற்றி நாங்கள் வருத்தப்பட போகிறதில்ல. அடுத்த தேர்தலை நோக்கி தான் நாங்கள் பயணிப்போமே தவிர அதுக்காக நாங்கள் மூலையில போய் இவரை மாதிரி எல்லாம் நாங்கள் முடங்கிட மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லைங்கிறதுனால நாங்கள் முடங்கிடல, புரிஞ்சுக்கோங்க. 14 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லைங்கிறதுனால முடங்கிடல. திரும்ப 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 என்னமோ சொன்ன மாதிரி சோத்துல அடித்த பந்து மாதிரி நாங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கோம், புரியுதுங்களா? அதனால எங்களுக்கு எங்கள் கட்சி வந்து கட்டுக்கோப்பான கட்சி கண்ணு. எங்களுக்கு வந்து எங்கள் தொண்டை எவனும் மாற மாட்டான், சரிங்களா? இன்னைக்கு கூட ஓபிஎஸ் கூட இருந்த இவரோட பையன் எம்எல்ஏ, அவர் இன்னைக்கு திமுகவில் வந்து தன்னை இணைச்சிக்கிட்டாரு. மனோஜ் பாண்டியன். மனோஜ் பாண்டியனுடைய அப்பா தெரியுமில்ல, பாண்டியன் தெரியும். அவர் சபாநாயகர், ஜெயலலிதா காலத்திலே அவங்க அரசியல் பண்ணவர். இவர் 2001 தான் இவர் முத எம்எல்ஏவுக்கு நிற்கிறாரு. ஸோ இவருக்கு நான் பிரச்சாரத்துக்கு நான் அங்கே போயிட்டுருந்தேன். ஏன்னா நான் வந்து தென் மாவட்டங்களில் தான் 71 தொகுதி மேடம் எனக்கு ஒதுக்கியிருந்தாங்க. இதே செங்கோடையன் தான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து மேடம் கையெழுத்து போட்டுன்னு வச்சிருக்கேன். அந்த பிஜேபி வந்து இணைஞ்சதுனா, பிஜேபி வந்து கூட்டணியில் இணைஞ்ச அதிமுகவோட கூட்டணியில் இணைஞ்சதுனால தான் அந்த அதிமுகவில் இருக்கிற சிறுபான்மை அணி தலைவர்களாக கருதப்படக்கூடிய அன்வர் ராஜா திமுக போறாரு.
இப்போ மனோஜ் பாண்டியன் அவர் ஒரு கிறிஸ்தவர், அவர் கிறிஸ்தவ பின்னணி உள்ள குடும்பம். அப்போ அவங்க வந்து அங்கே மூவ் ஆகுறாங்க திமுகவுக்கு. மற்றவங்களாம் இங்கேயே அது எடப்பாடி மீது நம்பிக்கையில் வந்து அங்கேயே தானே இருக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையன் போய் சேர்ந்துருந்தா நம்ம அது ஒரு பெரிய டாப்பிக்காக பேசலாம். இவங்கெல்லாம் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க, மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜாலாம். அவங்க போகிறது நம்ம ஒரு பெரிய கணக்காக எடுத்துக்க முடியாதுல்ல. இப்போ நீங்க விஜய் வந்து அவர் சிறுபான்மையினர் தான் குறி வைக்கிறாரு. அவர் வந்து அவங்களுடைய கேத்தலிக்ஸ் கம்யூனிட்டியை தான் அவர் கையில பிடிக்கிறாரு. அவங்க உலக நாட்டுல இருக்க கேத்தலிக்ஸ் தான் இப்ப அவங்களுக்கு பணமழை பொழிகிறாங்க. ஃபண்டிங் பண்றது ஃபுல்லா அந்த கிறிஸ்தவ கல்லூரி நிறுவனங்கள் தான் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் இங்க தமிழ்நாட்டுல எத்தனை சதவீதம் இருக்காங்க, எவ்வளவு ஓட்டு கிடைச்சிடும்? அவருக்கு எத்தனை சதவீதங்கிறதே அவர் தேர்தலுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். தேர்தல் வந்து அவரோட எவ்வளவு சதவீதம் வாங்க அப்பதான் நிறுவனமாவும் அவர் என்ன ஒரு மாபெரும் சக்தியா இல்ல இவரும் வந்து பாக்கியராஜ் டிஆர் மாதிரி ஒரு ஆளான்னு தெரியும். கண்டிப்பா டிஆர் மாதிரி பாக்கியராஜ் மாதிரி இருக்க மாட்டாரு. நல்ல ஒரு சைசபிள் ஓட்டு வாங்கத்தான் செய்வாரு. ஒரு 10% மேல ஓட்டு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுல ஒண்ணு மாற்றம். உங்கள் பார்வை எப்படி தெரியுது அப்படின்னா, எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கருணாநிதிக்கு ஒரு பெரிய சவாலா விளங்கினாரோ அதே மாதிரி திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் தம்பி விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய இதுவா செட்பேக்கா இருப்பாரு நீங்க பாக்குறீங்க. திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு பெரிய சவாலா இருப்பாரு விஜய் அப்படின்னு. அன்னைக்கு எம்ஜிஆர் காலத்துல திமுகவா எம்ஜிஆர்ங்கிற ஒரே தான் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. திமுகவா அண்ணா திமுகவா பாரதிய ஜனதாவா விஜயா பிரியுது பாருங்க. 3 பேர் மும்முனை போட்டி இல்ல, 4 முனை போட்டி. இவர் தனிச்சு நின்றா 4 முனை போட்டி. சீமானெல்லாம் கணக்கில் எடுக்க முடியாது. சீமான ஏன் கணக்கில் எடுக்க முடியாது? அவர் 36 லட்சம் ஓட்டு வச்சு 8.2%. விஜய் அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது பொதுவான ஒரு விஷயம். பொதுவான ஒரு அரசியல் பார்வை உள்ளவர்களுக்கு தெரியும். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு வரைக்கும் தான் சீமான் அவர்களுக்கான வாக்கு சதவீதங்கிறது இங்க உறுதியானது. விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் சீமான் அவர்களோட வாக்கு செய்து 5% கீழே தான் போகுங்கிறது எல்லா கருத்து கணிப்புல நிறுவனமும் 2026 தேர்தலையும் இது உறுதியாகும் பாருங்க. அதனாலதான் அந்த பதட்டத்துல தான் சீமான் அவர்கள் விஜயை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறார். விஜய் வந்து சில கருத்து வேற்றுமையின் காரணமாக பேசலாம், இல்லை கருத்து ஒற்றுமை இல்லாமையின் தன்மையினால பேசலாம். யாராக இருந்தாலும் மரியாதை கொடுத்து பேசணுங்கிறதான் என்னுடையது. திரு விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, திரு சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அவங்க வந்து இப்போ புதுசாக வந்த கட்சி. அது எனக்கு ஆரம்பத்திலேயே வந்து சீமான் ஒரு இது சொன்னார், டேய் நீ அங்கிட்டு நில்லு இல்லை இங்கிட்டு நில்லு, லாரி அடிபட்டு செத்து போயிரு. இது எவ்வளோ பெரிய வார்த்தை! இதெல்லாம் வந்து அதை விடலாம் வந்து திராவிட சுடுகாடுன்னு பேசியிருக்கிறாரு. மெரினால வந்து ரெண்டு ஆம்பளைங்களுக்கு நடுவில் ஒரு பொம்பளை, அதாவது ஒரு இறந்து போனவங்களை தெய்வத்துக்கு சமம் நம்ம தமிழரோட பண்பாடு சொல்லுவோம் இல்லையா. 2 ஆண்களுக்கு நடுவில் ஒரு பொம்பளை படுத்து கிடக்குறான் அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்களை பேசுறாரு. இதெல்லாம் என்ன கேவலமான, அதுக்கு தான் 2026 மக்கள் வச்சு செய்வாங்கன்னு சொல்றோம். சரி பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சரியா, மக்கள் தான் மகேஷன். சரி ஐயா, உங்களோட பார்வையின் அடிப்படையில் விஜய் அவர்களோட அரசியல் வருகை நடந்துருச்சு. இப்ப அவரோட அரசியல் எதிர்காலம் 2026 அப்புறம் என்னவா இருக்கும் நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க? ஏன்னா நீங்க தேர்ந்த ஒரு அரசியல் நிபுணர். 2026 சைசபிள் ஓட்டு வாங்கணும். அப்படி இல்லைன்னா சட்டமன்ற தேர்தலில் நின்று அவர் ஒரு 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏன்னு வெற்றி பெற்று வந்தால் மட்டுமே அந்த கட்சி நிற்கும். ஒன்றுமே இல்லாமல் சீமான் மாதிரி 8.2 இல்லை 10.2 15.2 வாங்கினா அதோட ஏற கட்டிடுவாங்க. அவ்வளோதான். விஜய் அவர்கள் ஒரு மாற்று சக்தியா இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நன்றி, வணக்கம். வணக்கம்.